எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்றோம். இனிமேல் இந்த பிரேக் வராம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு பாட்டு வாசிக்கணும் அப்படின்னாலே ஒன்று வெஸ்டர்ன் ஷீட்ல இருக்கும், இல்லைன்னா ஏபிசிடி ஃபார்மேட்ல இருக்கும். இந்த வெஸ்டர்ன் ஷீட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை விட இந்த ஏபிசிடி ஃபார்மேட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். பார்த்த உடனே கேப்சர் பண்ணிக்கலாம். அதையும் விட ஈஸியான ஒரு ஃபார்மேட் இருக்கா? இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஃபிங்கரிங் ஃபார்மேட். பட் ஒரு ஃபுல் பாட்டை ஃபிங்கரிங் ஃபார்மேட்டில் எழுத முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரியும் பாட்டு நம்ம வாசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது போடுறேன். பட் இந்த மாதிரி நம்பரிங் பேட்டர்னில் நம்ம கற்றுக்கிறது கரெக்டான வேவா அப்படின்னா, நிறைய பேர் சாங் வாசிக்கணுன்ட்டு அந்த ஏபிசிடி ஃபார்மேட்டும் வராமல், வெஸ்டர்ன் ஷீட்டு ஃபார்மேட்டும் வராமல் வாசிக்காமலே இருப்பாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபிங்கரிங் ஃபார்மேட்லையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் அந்த பாட்டு வாசிக்கிற ஒரு கண்டினியூஷனாவது உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபிங்கரிங் பேட்டர்ன் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து ஈஸியாக பொசிஷன் வச்சுட்டா அதுலேயே ஒரு லைன் 2 லைன் வரக்கூடிய பாட்டாக எடுத்து அதுலேருந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. நிறைய பாட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம போடலாம். ஓகே, ஸோ இது கீபோர்ட், பியானோ, வயலின், வீணா, ஃப்ளூட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மகிட்ட 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஒன்று லைவ் ஆன்லைன் கிளாஸ், இன்னொன்று வீடியோ செக்ஷன். லைவ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட் உங்கள் நேம் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் தரோம். இப்போதைக்கு வீடியோ செக்ஷனில் கீபோர்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ வீடியோ செக்ஷனாக வேணுங்கிறவங்க கீழே இருக்க இந்த வெப்சைட் லிங்க்கை போய் பாருங்கள். வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய் ஜஸ்ட் அந்த லிங்க் டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிடும். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். இது வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கீபோர்ட் சூப்பராக வாசிக்க தெரியணும்னா கிடையாது. அந்த பாட்டோட டைமிங் மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் போதும். ஏன்னா இதை ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ அதோட டைமிங் உங்களுக்கு புரிஞ்சால் இதை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறமே அந்த சாங் தான் பார்க்க போகிறோம். நான் ஒன்ஸ் வாட்ச் காட்டிடுறேன். பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன நம்ம ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 5 ஃபிங்கர் பொசிஷன் வச்சுட்டா போதும். அதாவது ஜிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், சிக்கு செகண்ட் ஃபிங்கர், டிக்கு தேர்ட் ஃபிங்கர், ஈக்கு ஃபோர்த் ஃபிங்கர், எஃப்க்கு ஃபிஃப்த் ஃபிங்கர். ஸோ இந்த 5 ஃபிங்கர் பொசிஷன் வச்சுட்டா ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஈஸியாக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேலே நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க, ஜி சி டி இ எஃப். இந்த 5 ஃபிங்கர் பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 எதில் இருக்கு? ஜியில் இருக்கு. 3 எதில் இருக்கு? டியில் இருக்கு. 2 எதில் இருக்கு? சியில் இருக்கு. ஸோ இந்த நம்பரிங்கோட நான் ஃபர்ஸ்ட் ஒரு டியூன் வாசிச்சாலே அந்த டியூன் டைமை நம்ம மேட்ச் பண்ணிட்டே வரும். இப்போ நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன் பாருங்க. அந்த நம்பரிங்கும் நான் கொடுக்குற ஃபிங்கரிங்கோட நம்பரிங்கும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் பாருங்க. 1 3 2 3 2 3 2, then 3 4 5 4 3. ஓகே, இதையே கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. That's it. செகண்ட் டைம் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நோட் மட்டும் அந்த ரெட் கலரில் நான் போட்டிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் அதோட கலர்ஸ் மட்டும் நான் மாற்றிருக்கேன். ஏன்னா இந்த 5குள்ளேயே பாட்டு இருக்காது. சினி சாங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு லைனுக்குமே ஃபிங்கர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது இந்த மாதிரி 5 ஃபிங்கர் பொசிஷனில் இருக்கோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி நான் எடுத்திருக்கேன். அப்படி இருந்தாலும் ஒரு நோட் 2 நோட் மாறும். மாறுற இடத்துல மட்டும் ஃபிங்கர்ஸோட கலர்ஸ் நான் மாற்றிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், சிக்கு செகண்ட் ஃபிங்கர், அப்புறம் நார்மல். செகண்ட் லைன் இந்த 1 மட்டும் என்ன ஆயிருதுன்னா ஏக்கு வந்துருது. ஓகே ஓகே, ஸோ அந்த இடத்துல மட்டும் மாறும். அகைன் மறுபடியும் இந்த 1 இங்க போயிடும். ஓகே, ஸோ இப்போ 3 லைன் வாசிக்கலாமா? லாஸ்ட் லைன் பார்க்கலாம். லாஸ்ட் லைன்ல மறுபடியும் இன்னொரு சேஞ்சஸ் இருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் வேற கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே மாதிரி சேஞ்சஸ் இல்லாமல் அந்த சேஞ்சஸ் மாறுதுங்கிறதுக்காக தான் அந்த கலர் மாறி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ
இது வரைக்கும் ரெட் கலர் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ACDEF பொசிஷன் வச்சோம் இல்லைங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் இப்படி பொசிஷன் வச்சிருக்கோம். செகண்ட் ரெட் கலர் வரும்போது இந்த தம் ஃபிங்கர் இங்க வந்துடும், வந்துட்டு சேம் இந்த 4 பொசிஷன். ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் 3 நோட்டுக்கு மட்டும் என்ன ஆகும்னா செகண்ட் ஃபிங்கர் இங்க வந்துடும், செகண்ட் ஃபிங்கர் ஜிக்கு வந்துடும், F அண்ட் ஜிக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிங்கர். ஓகே, ஸோ அதனால தான் அதனுடைய கலர் மாறி இருக்கு. ஸோ மொத்தம் இதில் 3 கலர்ஸ் கொடுத்துருக்கு, 3 இடத்துல நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா, வெறும் 5 ஃபிங்கரில் நிறைய பாட்டு தேடினேன், பட் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன லைனாக இருக்குது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறோமேங்கிறதுனால ஒரு 3 பேட்டர்ன் மாறி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எடுத்தேன். இனி வரப்போகிற பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர் பொசிஷனில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி மாறி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஃபிங்கர் இங்கே மாற்றணும், ஃபிங்கரோட பொசிஷன் மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இங்கே நான் 3 கலர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இந்த 3 லைன்ல 2 சேஞ்சஸ். இந்த தம் ஃபிங்கர் மட்டும் இங்க இப்படி மாறும். அதர்வைஸ் லாஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க 1 2 இங்க இருக்கிற தம் ஃபிங்கர் இங்க வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தடவை பார்க்கலாம். பொசிஷன் அப்படி வச்சுட்டேன். என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் லைன் இந்த 2 1 2 மட்டும் நமக்கு வேற கலர். ஓகே, 1 2ங்கிறது பொசிஷன், பட் நம்ம டைரக்டா 1 வர மாட்டோம், 1 இங்க ஹோல்ட் பண்ணிருப்போம், அதனால 2 வச்சிட்டு அப்புறம் 1 வந்துக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் இட். சோ இப்போ ஃபுல்லா ஒரு தடவை வாசிக்கலாம், பொசிஷன் வச்சுக்கோங்க. Time. That's it. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ஜியில் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ஜியில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், வேற எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதைத்தான் நம்ம இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட்டுக்கும் செகண்ட் நோட்டுக்கும் இடையில 4 நோட்டு கேப் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 நோட்டு கேப் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 3 4ன்னு 4ல் போய் கையை வைப்பாங்க. ஓகே, ஸோ 4 நோட்டு விட்டுட்டு 5வது நோட்டில் தான் கையை வைக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் நோட்டுக்கும் செகண்ட் நோட்டுக்கும் இடையில 4 நோட்டு, 2க்கும் 3க்கும் இடையில 1, 3க்கும் 4க்கும் இடையில 1, இது 2க்கும் இடையில ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ இதையே நான் 7ல வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வைக்கிறேன், 1 2 3 4 நோட் விட்டுட்டு 5th நோட்ல கையை வைக்கிறேன், ஒரு நோட் விட்டுட்டு நெக்ஸ்ட், ஒரு நோட் விட்டுட்டு நெக்ஸ்ட், அப்புறம் லிட்டில் ஃபிங்கருக்கு கேப் வராது. ஸோ இதுதான் பொசிஷன். இப்போ சேம் அதே ஃபிங்கரிங் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ABCD ஃபார்மெட்டில் எழுதியிருந்தா தான் நான் ஒவ்வொரு தடவையும் மாற்றணும். பட் இப்படி 1 2 3 4 இருக்கும்போது நம்ம இதே 1 3 2 3 2 3 2 நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் சில இடத்துல கொஞ்சம் மாறும், அந்த பிளாக் நெக்ஸ்ட் வரும்போது ஸ்கேல் மாற்றும்போது கொஞ்சம் மாறும், அது ப்ராப்ளம் கிடையாது. வாசிக்கலாம். இதுவே நம்ம பிக்கு போகணும், சிக்கு போகணும், டிக்கு போகணும், எங்கே போகணுன்னாலும் போகலாம். சரி, டி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 நோட் விட்டு 5th நோட், ஒரு நோட் விட்டுட்டு லிட்டில் ஃபிங்கர். சேம் இது நம்ம ஜி வச்சு அதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே எப்படி வரும்? ஸோ நம்ம அந்த ஃபிங்கரிங் வச்சு எங்கே வேணாலும் வாசிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஸ்கேலெல்லாம் வாசிக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே கையை மூவ் பண்ணி இதே மாதிரி 4 ஒரு நோட் கேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் அடிக்கடி கொஞ்சம் ஃபெமிலியரான சாங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேட்டர்னில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மாதிரி கற்றுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், நம்ம கீபோர்டே வாசிக்காமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது வாசிப்பீங்க. அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் நான் எடுத்தேன். இன்னொன்று, நமக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஈஸி பேட்டர்ன் எடுத்து வாசிக்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப
ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. நிறையா பாட்டு இந்த மாதிரி நான் போடுறேன். ஃபுல் பாட்டு போட முடியாது, அட்லீஸ்ட் 1 லைன் 2 லைன் ஒரு பல்லவி அந்த மாதிரி நம்ம போட ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.